உங்கள் முன் கிறிஸ்துமஸ் பற்றிய ஒரு சில வார்த்தைகளை கூற வந்துள்ளேன். மானிட மகன் மாந்தர்களின் பாவங்களை போக்குவதற்காக மனுக்குளத்தில் மாடடை குடிலில் மாமரியின் வயிற்றில் மார்கழி திங்களில் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். இந்த அருமையான நாளை தான் நாம் கிறிஸ்துமஸ் தின விழாவாக கொண்டாடுகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் தின விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் நன்றி. இந்த கிறிஸ்துமஸ் விழா நாம் எவ்வாறு கொண்டாடுகிறோம் என்பதை எடுத்துக்காட்டாக சில காரணங்களை கூறுகிறேன். முதல்ல நம்ம கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொன்னாவே நமக்கு நினைவில் வருவது கிறிஸ்துமஸ் ஸ்டார், கிறிஸ்துமஸ் ட்ரீ, கிறிஸ்துமஸ் தாத்தா, கிறிஸ்துமஸ் கொடி, இதெல்லாம் நம் நினைவுக்கு வருகிறது. இப்போ நம்ம ஸ்டார் எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டார் நல் வழிகாட்டுதலின் அடையாளமாக ஸ்டார் வந்தது. ஸ்டார் இயேசு பிறந்த பெத்லகேம்ல அவங்க ஞானிகள் கிழக்கத்திய ஞானிகள் வராங்க. அவங்களுக்கு இயேசு எங்க பிறந்திருக்கிறார் என்பது அவங்களுக்கு தெரியல. அப்ப இந்த ஸ்டார் என்ன பண்ணுது, நைட்ல அவங்களுக்கு வழிகாட்டி இயேசு பிறந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் விடுது. அதனால அது நல் வழிகாட்டுதலின் அடையாளமாக அந்த ஸ்டார் நம்ம கொண்டாடுகிறோம். அடுத்தது கிறிஸ்துமஸ் ட்ரீ எவ்வாறு வந்ததுன்னு பார்க்கலாம். கிறிஸ்துமஸ் ட்ரீ கோனிபஸ் அப்படின்ற பாதிரியார் என்ன செய்யறாரு, கிறிஸ்து இருக்காரு அப்படின்னு எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க மக்கள். ஆனா அவர் வழி நடந்து போகும்போது ஒரு சில மக்கள் என்ன செய்யறாங்க, ஓக் மரம் அப்படின்னு சொல்லி ஒரு மரத்தை அவங்க வழிபட்டு இருக்காங்க. அவர் என்ன செய்யறாரு, அந்த மரத்தை பார்த்ததுமே இவருக்கு கோவம் வருது, ஏன் இந்த ஜனங்கள்லாம் இப்படி போய் இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த மரத்தை அந்த இடத்துல இருந்து வேரோட பிடுங்கி போட்டுறாரு. ஆனா ஒரு சில நாட்களிலே அந்த மரம் என்ன செய்யுது, அந்த இடத்துல புதிதா வந்துருச்சு. அதை பார்த்துட்டு அவர் என்ன செய்யறாரு, இது ஒரு புனிதமான மரமா இருக்குன்னு சொல்லி அந்த மரத்தை எடுத்து கிறிஸ்துமஸ் குடில் பக்கமா வச்சிடுறாரு. இந்த கிறிஸ்துமஸ் குடில் இந்த கிறிஸ்துமஸ் மரம் உலகில் 16 வகையான மரங்கள் இருக்கு. நம்ம இந்தியாவில் ஊசியிலை வடிவிலான மரத்தை நம்ம வச்சு அந்த கிறிஸ்துமஸை நம்ம செலிப்ரேட் பண்றோம். இந்த மார்ட்டின் லூதர் அப்படிங்கிறவரு சாலையோரம் பெரிய மலை பிரதேசத்துல நடந்து போகும்போது மரத்து மேல எல்லாம் பனித்துளி இருக்கிறத அவர் பாக்குறாரு. அப்ப இந்த மரத்து மேல இவ்வளவு பனித்துளி அழகா இருக்குது. நம்மளும் காலையில எழுந்திரிச்சு பார்த்தோமா நம்ம புல்வெளியில என்ன செய்யும், அந்த பனித்துளிகள்லாம் அந்த புல்கள் மேல இருக்கும். அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அந்த மார்ட்டின் லூதர் என்ன செய்யறாரு, இவ்வளவு பெரிய அழகான இப்படி எல்லாம் படர்ந்து இருக்கு இந்த பனித்துளிங்க, அதனால இந்த கிறிஸ்துமஸ் மரத்து மேல பல வண்ண விளக்குகளை கொண்டு வச்சோமா அது அழகா இருக்குன்னு சொல்லி அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீக்கு இன்னும் அழகு சேர்க்கிறாரு. இவ்வாறாக அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ நம்ம அப்படி பயன்பாட்டில் வந்துருச்சு. அடுத்தது நம்ம கிறிஸ்துமஸ் குடில் எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். பிரான்சிஸ் அசிசி என்ன பண்றாரு, தெருக்களின் ஓரமா இயேசு வரப்போகிறார், இயேசு வந்தார் அப்படின்ற செய்தியை எல்லாத்துக்கும் மக்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டு பாடல் மூலம் வராரு. அந்த பாடல் அடிப்படையில தான் இப்ப நம்ம கிறிஸ்துமஸ் அப்படின்னாவே நம்ம ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு வீடுகளுக்கா போய் கேரல்ஸ் அப்படின்னு ஒரு இதை இயேசுவை கொண்டு நம்ம வீட்டுகளுக்கு வச்சு நம்ம எல்லாம் பிளஸ் பண்ணி நமக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. அது நாளடைவில் அவர் என்ன செய்யறாரு, பிரான்சிஸ் அசிசி மக்களுக்கு கிறிஸ்து எப்படி பிறந்தாரு அப்படின்னு தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு குடில்ல மாட்டு தொழுவத்துல நிஜ விலங்குகள் ஆடு மாடு குதிரை கழுதை இதெல்லாம் வச்சு உண்மையான விலங்குகளை வச்சு மக்களுக்கு இவ்வாறுதான் கிறிஸ்து பிறந்தாரு அப்படின்னு சொல்லி மக்களுக்கு சொல்றாரு. அதன் அடிப்படையில நம்ம இப்ப பொம்மைகள்லாம் அந்த குடில வச்சு நம்ம செலிப்ரேட் பண்றோம். இவ்வாறாக கிறிஸ்துமஸ் குடில் பயன்பாட்டுக்கு வந்தது. நெக்ஸ்ட் நமக்கு எல்லாம் பிடிச்சவர் யாருன்னு பார்த்தா கிறிஸ்துமஸ் தாத்தா. இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா யாருன்னு பார்த்தா துருக்கி தேசத்துல ஒரு பிஷப்பா இருந்து செயின்ட் நிக்கோலாஸ் அப்படின்ற ஒரு பிஷப் தான். இவரு சின்ன வயசுல இருந்தே ஏழைகள் பால் ரொம்ப ஆர்வமா இருப்பாரு. அவங்களுக்கு நிறைய பரிசு பொருட்களை கொடுப்பாரு. இப்ப நம்ம கிறிஸ்துமஸ் தாத்தானாவே நமக்கு நினைவில் வருது, நல்ல தாடி மீசை எல்லாம் வெள்ளையா ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாரு, கையில ஒரு பை மாட்டிருப்பாரு, அதுல நிறைய பரிசு பொருட்கள் இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும். அவர் ஏழைகளுக்கு வீடு வீடா போய் அவங்களோட தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு அவர் ஹெல்ப் பண்ணுவாரு. இப்ப எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் என்ன தேவைன்றது அந்த ஃபாதரால தெரியாது. அதனால அவர் என்ன செய்யறாரு, அந்த ஆலயத்துல ஒரு வேண்டுதல் மாதிரி சொல்றாரு, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்துச்சுன்னா நீங்க ஏதாவது கோயிலையோ இல்லை ஏதாவது எழுதி இது மாதிரி சொல்லுங்க, உங்க கஷ்டத்தை சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம நல்லா ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபாதர் மக்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. உடனே அந்த ஒரு பெரியவர் அவருக்கு ஒரு 3 பெண் குழந்தைங்க இருக்காங்க. அவர் 3 பெண் குழந்தைகளை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையா இருக்காரு. அப்ப அவர் என்ன செய்யறாரு, அந்த மாதிரி ஆலயத்தில் அவர் சொல்லிட்டு இருக்காரு.
அப்போ இவர் வந்து அந்த சிண்டி நிக்கோலஸ் அந்த கிறிஸ்துமஸ் தாத்தா இதை கேள்விப்படுறாரு. உடனே இவர் என்ன செய்யறாரு, அந்த அந்த பெரியவரை சொல்லிட்டு போயிடுறாரு. வீட்டில் போய் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு நள்ளிரவு அவர் வீட்டு வாசல்ல ஒரு பை வந்து பொத்துன்னு விழுது. இவர் கதவை திறந்து பார்த்ததும் ஒரு பை இருக்கு. அந்த பையை திறந்து பார்த்தா நிறைய பொண்ணு நகைகள் பணம் இதெல்லாம் நிறைய இருக்குது. அப்போ அவர் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இது யார் கொடுத்துருப்பாங்க, பரவாயில்ல கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு இந்த கிறிஸ்துமஸ் டைம்ல, நான் வந்து இதை என் பொண்ணுக்கு வந்து மேரேஜ் பண்றதுக்கு பயன்படுத்திக்குவேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை சந்தோஷப்பட்டு அவங்க பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணிடுறாரு. நெக்ஸ்ட் இயரும் இதே போல நடக்குது. அப்போ இவர் அந்த சத்தம் கேட்டதும் நெக்ஸ்ட் இயரும் அதே போல ஒரு பை வந்து உள்ளது. இவர் ஓடி பார்க்குறாரு, அது ஒரு வெள்ளை உருவம் மட்டும்தான் தெரியுது, வேற எதுவுமே தெரியல. அப்புறம் இவரே ரெண்டாவது பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணிடுறாரு. அடுத்தது இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆன பின்னாடி மூணாவது பொண்ணு இருக்காங்க, அந்த பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணணும். அப்போ யாராவது நமக்கு யாரோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, இதை நம்ம யாருன்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, அவரு நைட்டு ஃபுல்லா கதவை சாத்திட்டு வெளியே வாசல்ல ஓரமா மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அந்த அதே போல அந்த சென்ட் நிக்கோலஸ் அவர் வந்து அந்த பைய கீழே தூக்கி போட்டதும் உடனே இவரு பிடிச்சிடுறாரு. யாருன்னு பார்த்தா இவரு அந்த பிஷப்பா இருக்கிறவரு. ஐயா நீங்க தான் என் பொண்ணுங்க 3 பொண்ணுங்களுக்கும் நீங்க தான் எல்லாம் பண உதவி பொருள் உதவி எல்லாம் கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகுறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, இதை வந்து யார்ட்டையும் சொல்லாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்ப அவர் அந்த பெரியவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை வாங்கி அந்த மூணாவது பொண்ணுக்கும் மேரேஜ் பண்ணிடுறாரு. கிறிஸ்துமஸ் தாத்தா அப்படின்னு என்ன, அவர் சின்ன வயசுல இருந்தே எல்லா ஏழைகளுக்கும் அவர் வந்து உதவி பண்ணாரு. அந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவை போல நாமும் இந்த வருஷம் ஒரு யாராவது ஒரு ஏழைகளுக்கோ நம்ம வீட்டு பக்கத்துலயோ அவங்களுக்கு இது முக்கியமா தேவை அப்படின்னு தெரிஞ்சு நம்மளும் இந்த வருஷம் வந்து ஏதாவது உதவி பண்ண பார்க்கலாம். இப்ப கிறிஸ்துமஸ் தாத்தா பழைய காலத்தெல்லாம் வெவ்வேறு ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த கொக்கோ கோலா நிறுவனம் என்ன பண்ணுச்சு, கிறிஸ்துமஸ் தாத்தாவை ஒரு விளம்பரத்துக்காக அவரை பயன்படுத்திக்கிச்சு. அப்ப கிறிஸ்துமஸ் தாத்தா அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாரு அப்படின்றது உலகம் ஃபுல்லா இது பரவிடுச்சு. இவ்வாறாக கிறிஸ்துமஸ் எல்லாம் குடியில கிறிஸ்துமஸ் ட்ரீ கிறிஸ்துமஸ் மரம் இதெல்லாம் வந்தது. இவ்வாறு கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகளை நான் உங்கள் முன் பேசுவதற்காக எனக்கு வாய்ப்பளித்த தலைமை அன்னைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் என் கிறிஸ்துமஸ் இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி கிறிஸ்துமஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ டு ஆல்.